நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக இரக்கமானவனாக இருந்து கொண்டிருக்கிறார். அவன் பக்கம் நெருங்குவதற்காக வேண்டி ஒவ்வொரு சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பம், ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு சந்தர்ப்பம், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு மாதங்களில் முக்கியமாக 4 மாதம் முஹர்ரம், ரஜப், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, இது அல்லாஹ் 12 மாதங்களை சொல்லி இந்த மாதத்தில் சிறப்பாக்கி இந்த மாதத்தில் செய்யக்கூடிய நன்மைக்கு அல்லாஹ் இரட்டிப்பான கூலியை அல்லாஹ் கொடுப்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். மேலானவர்களே, அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்னால், ரஜபுடைய மாதம் வந்துவிட்டாலே, மேலானவர்களே, இந்த மாதம் வந்துவிட்டாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ ஓதுவார். அல்லாமா பைஹகி அவங்க ஷுஅபுல் ஈமான் என்ற கிதாபுல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த ஹதீஸை ரிவாயத் செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதும்போது இந்த துஆ எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், இந்த ரஜபிலையும் ஷஅபானையும் எனக்கு நீ பரக்கத் செஞ்சிரு, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தௌஃபீக் செய், கிருபை செய்யா. மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 மாதத்துக்கு முன்னால் ஏன் துஆ செய்தார்? மேலானவர்களே, ரஜபை அடைந்து விட்டார்கள், ரமலானை அடையாமல் ஒரு மனிதன் மரணிக்கிறான் என்றால் அவன் ஆகப்பெரிய நஷ்டவான். ஏன்? ரமலான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடைய கிடைக்கிறா, இது அவனுக்கு பொக்கிஷம். ஏன்? ஒவ்வொரு நாளிலும், உதாரணமாக 50 வருடம் அந்த மனிதன் வாழ்கிறான், அவன் எத்தனை ரமலானை அடைகிறானோ அந்த ரமலானில் எப்படி கழிக்க வேண்டுமோ அந்த முறையில் அவன் கழித்தாலே மாஷா அல்லாஹ் அவனுடைய ஆயுளின் அதிகமான காலம் நன்மையாக கழித்ததாக இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட பொக்கிஷம் நிறைந்த இந்த மாதத்தை விளங்கியதன் காரணத்தினால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாதத்துக்கு முன்னாலே துஆ செய்தார். ஏனென்றால் பொதுவாக நாம் அனைவரும் ரஜபுடைய மாதம் வந்தால் மிஅராஜுடைய சிந்தனை, தொழுகையை எங்களுக்கு கடமையாக்கப்பட்டது என்பதாக அந்த நாளில் சில அமல்களை நாங்கள் செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுக்கும் ரஜபுக்கும் மத்தியில் ஒரு மாதம் வருகிறது, அதான் ஷஅபான். இந்த நாளை நீங்களும் அந்த மாதத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யஃபுலுன் நாஸ் அன், இந்த மாதத்தில் மனிதர்கள் மறந்து விடுவார்கள், இந்த மாதத்தை பொருட்படுத்தவே மாட்டாங்க. சொன்னாங்க அந்த மாதம் பொக்கிஷமான மாதம். இந்த மாதம் வந்தாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை செய்வார்கள். அல்லாஹ் தபரானி அத்-துஆ லித்-தபரானி என்ற கிதாபுல உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானுடைய மாதம் வந்தால் ஆரம்பித்த உடனே ஒரு துஆவை ஓதுவதற்கு ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹும்ம ஸல்லிம்னி லிரமலான் வஸல்லிம்னி ரமலான லி வதுஸல்லிம் மின்னி முத்தகப்பலா. யா அல்லாஹ், எனக்கு இந்த ரமலானை ஈடேற்றமாக ஆரோக்கியமாக அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தௌஃபீக் செய். என் உடம்பிலே இந்த நோயும் இல்லாமல், யா அல்லாஹ், ரமலானை நான் சந்திக்கும் போது, இந்த ரமலானை நான் சந்திக்கும் போது என்னுடைய உடம்பில் ஆரோக்கியத்துடன் யா அல்லாஹ் அந்த ரமலானை நான் சந்திக்க வேண்டும். இரண்டாவது துஆ செய்யா, யா அல்லாஹ், இந்த ரமலான் என்னை வந்து அடையும் போது அந்த ரமலான் ஈடேற்றமுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ரமலான் எம்மை அடைந்தது, நாம் ஈடேற்றமுள்ளவர்களாக இருந்தோம். ரமலான் ஈடேற்றம் இல்லாமல் வந்தது, மஸ்ஜிதுகள் மூடப்பட்டது, தராவீகள் இல்லாமலது. மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனால் தான் இப்படி துஆ செய்தார். யா அல்லாஹ், எனக்கும் ஈடேற்றமாக இருக்க வேண்டும், அந்த ரமலான் என்னிடத்தில் வரும் போது அந்த ரமலானையும் ஈடேற்றமானதாக எனக்கு ஆகித்தது. எனவே இந்த துஆவை நாம் உலமாக்கள் இருக்கிறார்கள் கேட்டு நாம் தான் ஓதுவோம். ஏனென்றால் என்னுடைய மௌத்து எப்ப யாருக்கும் தெரியல. ரமலான் வாரத்துக்கு முன்னால் நாம் மூத்தாயிட்டோமா பெரிய நஷ்டவாளிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துனியாவில் வாழ்வதற்கு ஆசைப்படாதவர்கள், மௌத்தை நேசித்தவர்கள்.
ரமதான் வருவதற்கு முன்னாலே துஆ செய்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்துடைய நேரம் சுருக்கமாக நான் சொல்கிறேன். சக்கராத்துடைய நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு ரெண்டு விஷயம் தந்தீங்க. ஒன்று என்ன, நீங்க உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ வேண்டாலும் வாழலாம். இன்னொன்று உங்களோட வயிற்று போல உங்களுக்கு எவ்வளவு ஆயுள் காலம் எழுதப்பட்டதோ அந்த ஆயுள் காலம் முடிஞ்சிட்டு சொல்லுங்க. நான் எதை எழுது கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தை பார்த்து கேட்டாங்க. மலக்குல் மௌத்தே, இந்த அற்பமான அட்டுழியம் நிறைஞ்ச அநியாயம் நிறைஞ்ச இந்த சொற்பமான இந்த பூமியில எனக்கு கொசுடைய ரெட்டைக்கு கூட தகுதி இல்லாத இந்த பூமியில நான் வாழ்றதுக்கு நீங்க சந்தர்ப்பம் தானீங்களா? எனக்கு வேணாம். அல்லாஹ் என்னுடைய உம்மாட வயிற்றில் எந்த அஜலை எழுதிக்கிறானோ அதுதான் எனக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் வந்தாலே மேலானவர்களே துஆ செய்கிறார்கள் என்றால் நான் நீங்களும் எப்பொழுது துஆ செய்வோம்? அல்லாஹ் குர்ஆன் சொல்றார், மா தகத்தப மின் தம்பிக வ மா தஅخر. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டோலையில பாவத்துக்கு இடமே கிடையாது. இதுதான் நன்மை குறையது தீமை. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவம் எல்லாத்தையுமே மன்னிச்சார். இந்த நபி ரமதான் வாரத்துக்கு 2 மாசத்துக்கு முன்னாலே, யா அல்லாஹ் எனக்கு இந்த ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து அந்த ரமதானில் நான் செய்யக்கூடிய அமலை எனக்கு நீ தௌஃபீக் செஞ்சியா அல்லாஹ். ஏனாலே அப்படிப்பட்ட ரமதானை நான் நீங்கள் விலகி இருக்கிற 2 கிழமையும் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானை நான் நீங்கள் சந்திக்க இருக்கிறோம். ஏனாலே அதற்கு முன்னால் இந்த ஷஅபானில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஷஅபான் கண்ணியமானது. இந்த ஷஅபானில் இருந்து நான் நீங்களும் ரமதானுக்கு தயாராக வேண்டும். எப்படி உலமாக்கள் சொல்கிறார்கள், எப்படி தொழுகைக்கு முன் பின் சுன்னத் இருக்கு. ஏன் அந்த சுன்னத் கடமையாகப்படும்? எனவே தொழ போறோம், முன் சுன்னத்தை தொழுதுட்டோம்னு சொன்னா எங்களோட உள்ளம் ஒரு சீராகும். பிரதான தொழுகிற நேரத்துல எங்களோட சிந்தனைகள் பல பிசினஸ்ல பல பிரச்சனைகளை மத்தியில இருக்கிற நேரத்துல நான் முன் சுன்னத்தை நான் பேருதலாக தொழுதுட்டேன்னு சொன்னா பிரதான தொழுகை தக்பீர் கட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனையோட தக்பீர் கட்டுவோமே ஒரு பக்குவத்தை உருவாக்குறதுதான் முன் சுன்னத்து. சொல்ற உலமாக்கள் இந்த ஷஅபானுடைய மாதம் தொழுகைக்கு முன்னுள்ள சுன்னத்து போல இந்த மாதத்தில் நானும் நீங்களும் பேருதலாக இருக்க வேண்டும், பக்குவமாக இருக்க வேண்டும். ஏன் எப்படி முன் சுன்னத்தை பேருதலாக தொழுதால் பரவான தொழுகையை பக்குவமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்துடன் தொழ முடியுமோ, இதே மாதிரி இந்த ஷஅபானுடைய மாதத்தில் எங்களுடைய பாவங்களை விட்டு ஹராமை விட்டு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கினோம் என்றால் மேலானவர்களே வரக்கூடிய ரமதானை நாங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துடன் கழிப்போம். மேலானவர்களே ஆக முக்கியம் என்ன தெரியுமா? அமல் செய்ய முடியும். அமல் என்ன முக்கியம்? ரமதானுக்கு முன்னால எங்களை பாவத்தில இருந்து அனுப்புறோம். அதிலே ஆக முக்கியம் இந்த ஷஅபானுடைய மாதம். மேலானவர்களே தம்முல் முஸ்லிம் என்ற கிதாபில அல்லாமா ரஜப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லாமா இப்னு ஹஜர் இப்னு ஜௌசி பிர்ருல் வாலிதைன் என்ற கிதாபில ஒரு சம்பவத்தை பதிவு செய்தார். முஹம்மது இப்னு அப்துர் ரஹ்மான் அல்-பல்கி ஒரு முன்னா காலத்தில் இருந்தார். இவர் 24 மணித்தியாலும் போதையில் இருக்கக்கூடிய ஷஅபானுடைய மாதம் வந்துருச்சு. மேலானவர்களே இந்த மனிதர் என்ன செய்யறாரு? போதையில வாரார் இடமொழியார். அவருடைய தாய் பக்குவமானவர், பேருதலானவர். இந்த தாய் இவன் ஷஅபானுடைய மாதத்துல போதையில உள்ளுக்கு வாங்க வீட்டுக்குள்ள வாங்க என்று சொன்னா, ஏ மகனே இந்த மாதத்துல நீங்க போதைய பாவிக்கிறேன், சக்ரான் ஏ போதை உள்ளவனே இப்படி இருக்கிறேன் என்று கவலையுடன் மகனிடம் பேசுகிறார். ஏ மகனே ஏன் இந்த மாதத்தில் போதை? அவன் போதையில் மிகைத்திருந்தார். தன்னுடைய தாய் விளங்கவில்லை, தன்னுடைய தாயை தள்ளி விடுகிறார். பக்கத்திலே ஒரு நெருப்பு குண்டம் இருந்தது. அந்த நெருப்பு குண்டத்தில் அந்த தாய் அப்படியே விழுந்து அந்த தாய் அதே இடத்தில் வஃபாத்தாகி. அந்த அப்துர் ரஹ்மான் முஹம்மது இப்னு அப்துர் ரஹ்மான் அல்-பல்கி அவங்க
அப்படியே தூங்கிட்டாரு. காலையில ஒதுக்கிறாரு, உம்மாட ஜனாசா கூடினாலும் உடனே தூவா செய்தார், போதை விட்டார். ஏன்னா இப்படி என்ன செய்து ரமதானுடைய மாதம் கடையிலே துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வரும். அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுத்தார். ஹஜ்ஜுக்கு போனாரு, ஹஜ்ஜில தவாஃப் செஞ்சாரு. அதே ஹஜ்ஜில மாலிக் இப்னு தீனார் எல்லாருக்கும் தெரியும், பெரிய அவுலியா, அல்லாஹ்வுடைய நேசர், வலியுல்லாஹ். இவரும் வந்தார், இவரும் தவாஃப் செஞ்சார். மாலிக் இப்னு தீனார் இரவு நேரத்துல தூங்குறார். தூங்குற நேரத்துல ஒரு கனவு காண்றார். அல்லாஹ் சொல்றான், கனவுல விளக்கம் சொல்லப்படுது. ஒரு மனிதர் வந்து சொல்றாரு, மாலிக்கே, உன தவாஃப்ல இருந்த எல்லா மக்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சான். எல்லா மக்களுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சான். ஆனா ஒருத்தருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கல. என்ன யாரு சொன்னா, முஹம்மது இப்னு அப்துல் ரஹ்மான் அல்-பல்கி, இவருடைய பாவத்தை மன்னிக்கல. என்ன காரணம் சொன்னாங்க, இவர் ஷஅபானுடைய மாதம், பொக்கிஷமான மாதம். இந்த மாதத்தில் இவர் போதை வஸ்தை பாவித்திருக்கிறார். அல்லாஹ் ஹராமாக்கின விடயத்தை இவர் யூஸ் பண்ணுகிறார். இதனால அல்லாஹ் அவரை மன்னிக்கிறார். இரண்டாவது சொன்னாங்க, இவர் தந்த தாயை கொலை செஞ்சிட்டார். தந்த தாயை கொலை செஞ்சிட்டாரு. இதனால அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்கல என்பதாக கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. உலமாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் இந்த ஷஅபானுடைய மாதம் அவ்வளவு கண்ணியமான மாதமாக ஆக்கியிருக்கிறார். ஏனைய மாதத்தில் பாவம் செய்வோம் வாலிபர்களே, இந்த மாதத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மிகவும் ரமதானுக்கு முன்னால் நாம் தயாராக வேண்டும். பொதுவாக உலகத்தின் அடிப்படையில் உலகத்துடைய எடுத்துக்கொண்ட சொன்ன ஜனவரியில் வந்தா இன்னைக்கு நியூ இயர் என்பதாக நாங்க கொண்டாடுவோம். மாற்று மாத சகோதரர்கள் கொண்டாடுவாங்க, எங்கட மக்களும் கொண்டாடுவாங்க. பிப்ரவரி இண்டிபெண்டன்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே, இப்படி நிறைய லவர்ஸ் டே, இப்படி நிறைய எல்லா டேயும் எங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். இது மிஸ்ஸா இஸ்லாமிய மாதம். அல்லாஹ் இந்த ஷஅபானில என்ன சிறப்பு வச்சிருக்கான், இந்த ஷஅபான் மூலமாக அல்லாஹ் என்னத்தை நாடுறான். 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் ஆகுது. ஆனா இன்னும் எங்களுக்கு இந்த மாதத்துடைய சிறப்பு தெரியும். இந்த மாதத்துல நாம் என்ன அமல் செய்யணும், இந்த மாதத்தை அல்லாஹ் எதற்காக எங்களுக்கு தந்திக்கிறான். ஏனெனிலே இந்த மாதம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலம் பைத்துல் முகத்தஸ ரசிதாங்க கிப்லாவாக தொழுது கொண்டார்கள். யஹூதிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கையாண்டி வருவாங்க. சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க என்னடா கிப்லாவா தான் நீங்க கிப்லாவாக. ஏனெனிலே ஒரு நாள் புகருடைய நேரம், ஷஅபானுடைய மாதம். அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்குறான், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். நபியே, உங்களுடைய கிப்லாவை வந்து நீங்க மஸ்ஜிதுல் ஹராம் பக்கம் நீங்க திருப்பணும். 2 ரகாத் பைத்துல் முகத்தஸ் பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. மற்ற 2 ரகாத்தையும் மஸ்ஜிதுல் ஹராம் பக்கம் திருப்பினாங்க. எனவே இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் இந்த தொழுகை கிப்லாவை அல்லாஹ் உஸாமா ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிக்கிறாங்க, இந்த அளவுனா இந்த மாதத்துல நோம்பு பிடிக்கிற மாதிரி வேற எந்த மாதத்துல ரமலான் இல்லாம அதிகமாக நோம்பு பிடிச்ச ஒரு மாதம் இருக்குன்னு சொன்னா ஷஅபான் பேர். உஸாமா கேட்டா, யா ரசூலல்லாஹ், என்ன காரணம் இந்த மாதத்துல ஏன் நீங்க நோம்பு பிடிச்சீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் தெரியுமா நோம்பு பிடிச்சேன் உஸாமா ரலியல்லாஹு தஆலா, ஷஹ்ருன் துர்ஃபஉல் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன். இந்த மாதத்துல இந்த வருடத்துடைய அமல அல்லாஹ் உயர்த்தக்கூடியவன். இதனால என்னுடைய அமல் உயர்த்தப்படக்கூடிய நேரத்துல நான் ஒரு நோம்பாளியாக இருப்பதை நான் விரும்புகிறேன். ஏன்னா அல்லாஹ் 4 கட்டமா என் அமலை உயர்த்தணும். ஒவ்வொரு நாளும் மேலாளர்களே உயர்த்துகிறார். ஒவ்வொரு நாளும் அசருடைய தொழுகை, சுபஹுடைய தொழுகை. இந்த நேரத்தில் மேலாளர்களே சில வழக்குமார்கள் அசலுக்கு வருகிறார்கள். அந்த வழக்குமார்கள் அடுத்த நாள் சுபஹில் அந்த நாளுடைய பாவத்தை எடுத்துக்கொண்டு போய்விடும்.
சுபஹுக்கு ஒரு கூட்டம் வரும், அவங்க அஸ்ருக்கு போவோம். ஏன்னா இதனால உலமாக்கள் சொல்றாங்க, ஹதீஸ்ல தெளிவாக வருது, யார் அஸ்ருடைய தொழுகையையும் சுபஹுடைய தொழுகையையும் பேணுதலாக தொழுது வருகிறார்களோ இவர் தஹலல் ஜன்னா சொர்க்கவாசி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட அமர்ந்திருக்கிறார். 15ஆம் இரவு போர்க்கள இரவு. ஏன்னா இந்த இரவு அழகாக சந்திரன் விளங்கிச்சு. கேட்டாங்க இவ்வளவு அழகா விளங்குது. சொன்னாங்க, யார் அஸ்ருடைய தொழுகையையும் சுபஹுடைய தொழுகையையும் பேணுதலாக பக்குவமாக தொழுகிறார்களோ கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வை இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் பார்ப்பான் சொல்லலாம். அவ்வளவு சிறப்பான மூத்தவர்கள் என்ன செய்வாங்க, அசலுக்கு வந்த அவசரம் என்று போவாங்க. கொஞ்ச நேரம் இருந்து திக்ர் செஞ்சுட்டு, சுபஹுக்கு வந்தா கொஞ்ச நேரம் இந்த திக்ர் செஞ்சுட்டு போவாங்க. இந்த நேரத்துல மலக்குமார்கள் வந்து இவரோட போவாங்க. அல்லாஹ் கேட்பா, என்னுடைய அடியான் எப்படி சந்திச்சா? மலக்குமார்கள் போய் என்ன சொல்றாங்களோ அதான் பதில். யாரெல்லாம் அவன் எப்படி சந்தி, பஜார்ல சந்திச்சு, மஸ்ஜிதுல சந்திச்சு, உன்னை திக்ர் செஞ்ச மாதிரி சந்திச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய அமல் உயர்த்தப்படக்கூடிய நேரத்தில் நான் நோம்பாளியாக இருக்கும். இரண்டாவது, ஒவ்வொரு திங்களும் ஒவ்வொரு வியாழனும் எங்களுடைய அமல், அந்த கிழமையுடைய அமல் கொண்டு போகும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவதாக, ஒவ்வொரு வருடத்துடைய அமல், முஹர்ரம்ல இருந்து ஷஅபான் வரைக்கும் என்ன அமல் செஞ்சாங்களோ இந்த அமலை அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த நாள் இந்த ஷஅபானுடைய மாதத்துல தான் எடுக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்துல நான் நோன்பாளியாக இருக்கிறத விரும்புகிறேன் என்றார். ஏன்னா இதனால நோன்பு பிடிச்சான், அதிகமாக நோன்பு பிடிச்சான். கடைசியாக சொன்னாங்க, என்னுடைய அனைத்து மொத்தமான அமல் ஒரு நாள் நான் நீங்கள் மௌத்தா போய்விடுவோம். இந்த மௌத்துக்கு பின்னால அல்ல எங்களோட அப்படியே எங்களோட பட்டோலை கூடப்பட்டு என்னுடைய இந்த அமலும் எல்லா இடத்துல கொண்டு போகப்படும் என்பதாக உலகம். அதாவது இஸ்மு ஷஅபான், இந்த ஷஅபானுடைய 15வது இரவு. வேற ஹதீஸ்ல வந்து இந்த இரவுல அல்லாஹ் அல்லாஹ் முதல் வானத்துக்கு அல்லாஹ் இறங்குறார். குர்ஆன் என்ற கிதாபுல அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த மாதத்துல அல்லாஹ் அதிகமான பேரை அல்லாஹ் பண்ணிட்டான். அந்த இஸ்மு ஷஅபான் 15வது இரவு. ரெண்டு பேரை தவிர யாரெல்லாம் ஷிர்க் செஞ்சாங்க, ஷிர்குல் அஸ்கரா இருக்கட்டும், சின்ன ஷிர்கா இருக்கட்டும், பெரிய ஷிர்கா இருக்கட்டும், என்ன ஷிர்க் செஞ்சாங்களோ இவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டாங்க என சொல்ல வைக்கிறார். இரண்டாவது சொன்னாங்க, யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிளவுபட்டிருக்கிறார்களோ இவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். இந்த ஷஅபான், இஸ்மு ஷஅபான், நாங்கெல்லாம் சொல்லுவோம் பராத்துடைய இரவு. இதை பத்தி அதிகமான ஹதீஸ் வந்து இருக்கு. ஆனா எல்லா ஹதீஸும் வடீஃபான ஹதீஸ். ஆனா பிக்கஸ்ரத்தின் துரு பொதுவாக ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடிய முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸை பத்தி சொல்லுவாங்க. ஒரு ஹதீஸ் வடீஃப் ஆகிக்குது, அந்த ஹதீஸை அதிகமானவர்கள் ரிவாயத் செஞ்சாங்க. அந்த ஹதீஸ் பலம் பொருந்தினாக அந்த ஹதீஸ் அமல் செய்யும். அந்த அடிப்படையில உலமாக்கள் சொல்றாங்க, கிட்டத்தட்ட இந்த ஹதீஸ 10-15 இதுக்கும் அதிகமான ராவிகள் இந்த ஹதீஸ ரிவாயத் செஞ்சிருக்காங்க. இதனால இந்த ஹதீஸ அமல் செய்யலாம் ராவிகள் சொல்றாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா பொறுத்த வரையில நாங்கெல்லாம் ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர். இப்னு ஹஜர் ஹைதமி அவங்களை நாங்க பின்பற்றுவோம். ஷாஃபி மதுஹபை பின்பற்றுவோம். மஸனிகள் என்ன செய்வாங்க, இமாம் ரமலி இஸ்லிகள் என்ன செய்வாங்க, இமாம் ரமலி அவங்களை பின்பற்றுவாங்க. இந்த ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடிய இப்னு ஹஜர் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஃபத்தாவா அல் குப்ரா என்ற கிதாபுல என்ன தெரியுமா, இந்த இஸ்மு ஷஅபான பத்தி அப்படியே சொல்லி வந்து சொல்றாங்க, வல் ஹாசில், அதாவது சுருக்கம் என்ன தெரியுமா, அன்ன லிஹாதிஹி லைலத்து ஃபத்ரா, சொன்னாங்க இந்த இரவுக்கு என்று சில சிறப்புகள் இருக்கதா இருக்கு. وأنه يقع فيه مغفرة مخصوصة واستجابة مخصوصة, சொன்னாங்க இந்த இரவுல அதிகமான மன்னிப்பு கொடுக்கப்படுது. அல்லாஹ்வுடைய துஆவும் கபூல் செய்யப்படக்கூடிய ஒரு இரவு. சொல்றாங்க இந்த இரவுல நாங்க என்ன செய்யணும்,
அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யணும். எங்களோட பாவத்துக்கு மன்னிப்பு தேடணும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் துஆ செய்யணும். இந்த மஸ்ஜிதுல துஆ செய்யணும். இந்த துஆக்கு தனி பவர். இதே மாதிரி காபத்துல்லாஹ்வுக்கு முன்னால போய் உட்கார்ந்து துஆ செய்யணும். அதுக்கு வேற பவர். காபத்துல்லாஹ்வுக்கு முன்னால செய்யற துஆக்கும் இந்த துஆக்கும் வித்தியாசமே இல்லை. எனவே அதே மாதிரி உலமாக்கள் சொல்றாங்க இந்த நிஸ்பு ஷஅபான் ஹஜர் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க இந்த நிஸ்பு ஷஅபானுடைய இரவுல ஒரு அடியான் என்ன செய்றாரு அவருடைய பாவத்துக்காக வேண்டி துஆ செய்றா அல்லாஹ் மன்னிப்பான். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி தஃசீருடைய கலையில தேர்ச்சி பெற்றோம். மிகவும் பிரபல்யமானவர். இவங்க இந்த இரவுக்கு 4 பேர் சொல்றாங்க. லைலத்துல் முபாரக் பரக்கத் பொருந்திய இரவு. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் முபாரக். சில உலமாக்கள் அதிகமானவர்கள் கொஞ்சம் பேர் சொல்றாங்க இந்த இரவுல தான் குர்ஆன் இறக்கப்பட்டதாக இருக்கலாம். கொஞ்சம் பேர் அக்ஸர் அதிகமானவங்க சொல்றாங்க லைலத்துல் கத்ர்ல தான் குர்ஆன். ஏன் இந்த இரவுக்கு சிறப்பு சொல்றாங்க. லைலத்துல் பராஅ அதாவது இரக்கத்தில் விடுபடத்தி அல்லாஹ் விடுதலை செய்யக்கூடிய லைலத்துல் ஷப் லைலத்துல் கத்ர் என்பதாக கிட்டத்தட்ட 4 பேர்களை இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. எனவே அப்பால் மக்கா கிதாபி இந்த கிதாப் அதாவது மக்காவுடைய செய்தி. இதுல இமாம் ஃபாத்திஹ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க எழுதிக்கிறாங்க இந்த ஷஅபானுடைய மாதத்துல இந்த 15வது இரவு இருக்கிறவர்களே இதுல சலஃபு சாலிஹீன்கள் மூத்த உலமாக்கள் மூத்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா அதிகமான குர்ஆனை ஓதுவாங்க. இந்த ராவுல என்ன செய்வாங்க அதிகமாக மக்காவுல தவாஃப் செய்வாங்க. இந்த இரவை மறக்கிற ஒரு கூட்டம். இந்த கூட்டம் யாரை பின்பற்றாங்க? யார ஃபத்வா அதிகமா இருப்பாங்க? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி மறுக்கக்கூடிய கூட்டம். இவர்களுடைய ஃபத்வாவை தான் அதிகமா இருப்பாங்க. இவர் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க தாயிஃபு மின் பஅதி ஸலஃப் கானூ யகூமுனா சொல்றாங்க ஸலஃபு ஸாலிஹீன்கள் யார் சொல்றது? இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க ஸலஃபு ஸாலிஹீன்கள் இந்த இரவை நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தார். அவங்க அப்படியே எழுதுறாங்க. தொடர்ந்து சொல்றாங்க துக்ஸபுல் அர்ஸாக் இந்த இரவுல தான் அல்லாஹ் என்ன செய்றான்? ரிஸ்குகளை அல்லாஹ் பங்கு பிரிக்கிறான். வதுக்தபுல் ஆஜால் என்ற அஜல்களை அல்லாஹ் எழுதுறான். மேலாளர்களே அல்லாஹ் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கிறதுக்கு முன்னால அவ்வளவு மா خلقல்லாஹு அல்-கலம் அல்லாஹ் முதலாவது படைச்சது பேனா. பேனாவை படைச்சு அல்லாஹ் சொன்னான் உக்துப் பேனாவை எழுதுன்னு சொன்னான். பேனா கட்சி யா அல்லாஹ் வமா அக்துப் என்ன எழுது அல்லாஹ் சொன்னான் உக்துப் மகாதீர் அல்-கலாயிக் என்னுடைய படைப்பினங்களுடைய தக்தீர் எல்லாம் தெரிகிறது. மேலாளர்களே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கிறதுக்கு முன்னாலே அல்லாஹ் தக்தீர் எல்லாம் எழுதினான். ஒட்டுமொத்த சமூகத்துடைய தக்தீர அல்லாஹ் எழுதிட்டான். மேலாளர்களே குர்ஆன்ல யம்ஹுல்லாஹு மா யஷாஉ வ யுத்பிது வ இன்தஹு உம்முல் கிதாப். இந்த தக்தீர் எழுதப்பட்ட இந்த ஏட்டுக்கு சொல்லப்படுது உம்முல் கிதாப். இந்த கிதாபை அல்லாஹ் நாடினா அல்லாஹ் அனுப்புவான். நாடினா அல்லாஹ் அப்படியே வச்சிருவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உலமாக்கள் சொல்றாங்க இந்த இரவுல ஒரு அடியான் செய்யக்கூடிய தௌபா உண்மையான தௌபா பாவமன்னிப்பு அல்லாஹ் மாற்றி எழுதுறதுக்கு சாட்சி. இதனால உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு துஆ செய்தார். அல்லாஹும்ம இன் குன்த கதப்தனி மினஷ் ஷஹதா வஅத்பிதா. யா அல்லாஹ் என்ன நல்லவர்கள கூட்டத்தை நீ எழுதிட்டா அப்படியே வெச்சிரியா. வ இன் குன்த கதப்தனி மினல் அஸ்லியா. யா அல்லாஹ் என்ன பாவிகள கூட்டத்தை நீ எழுதி இருந்தா யா அல்லாஹ் அத நீ அழிச்சிரியா. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா துஆ செய்தார். உலமாக்கள் சொல்றாங்க இந்த இரவுல யார் நல்லவர்கள் செய்றாங்களோ இவர்களுடைய சில நேரம் தக்தீர் மாற்றுவதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கிறதா? நாங்களும் அந்த இரவு முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். அந்த இரவு முன்னோக்கி கொண்டிருக்கிறது அநேகமா செவ்வாய்க்கிழமை இரவு புதன்கிழமை முடியும். செவ்வாய்க்கிழமை இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமான ரிவாயத் இந்த நாள்ல நோவு பிடிக்கணுமா? சில சொல்லுவாங்க அது பிடிக்கிறாங்க. ஹதீஸ்
ضعيف. ஒரே ஒரு ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ் ضعيف. சொல்லப்படுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ராஹிம் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேச்சி அதாவது 13 14 15 பொதுவாக எல்லா மாதங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடிடும். அந்த ஹதீஸை வச்சு இப்ராஹிம் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, இப்ராஹிம் ஒரு சஹாபிட்ட, நீங்க இந்த ஷஅபானுடைய மாதத்துக்கு நடுவுல நீங்க ஏதாவது நோன்பு பிடிச்சீங்களா? சொன்னாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ், நோன்பு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுன்னு சொன்னாங்க, நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க, ரமதான் முடிஞ்சு இதுக்கு பகரமாக 2 நோம்பு அல்லது 1 நோம்பு நீங்க பிடிச்சிங்க. இதை வச்சு உலமாக்கள் சொல்றாங்க, நீங்க இந்த நாள்ல 13 14 அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வருகின்றது, இந்த நாள்ல நீங்க இந்த 3 நாள் நோம்பு பிடிங்க. அல்லாஹ் சில நேரம் உங்களோட தக்தீர்களை மாற்றி அந்த நாள் அதிகமாக சதகா கொடுங்க, அதிகமாக துஆ செய்யுங்க. அஸ்ஸதகத்து ரத்துல் பலா, உங்களோட பலாய் முசீபத் அல்லாஹ் தூரம், பலாய் முசீபத் அல்லாஹ் தூரம் ஆக்கிடுவாங்க. ஏனாலே இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஜ்மூஅ ஷரஹ் முஹத்தப் எழுதிய சில மக்கள் இந்த நாள்ல குறிப்பாக்கி 100 ரகாத் தொழுவாங்க. ஜாபுக்கா இது வெறுக்கப்பட்ட ஒரு பிதாத்தை விளாசம். இந்த நாள்ல குறிப்பாக்கப்பட்ட எந்த அமலும் இல்லை. உலகத்தில் சொல்றாங்க குறிப்பாக்கப்பட்ட எந்த அமலும் இல்லை. கூட்டாக செய்யறதை விட இந்த நாள்ல தனிப்படையாக அமல் செய்யறதுதான் சிறப்பு. ஒருத்தர் தனியா இருக்கு, ஹஜ்ஜத்தில் இருக்கு, அந்த நாள்ல எனக்கு தெரிஞ்ச பாவம் இருக்குது, எல்லா பாவத்தையும் நம்ம இடத்துல தௌபா செஞ்சு இந்த நாள்ல நாங்கள் இந்த நாள்ல இஸ்திக்ஃபார் செய்யணும், இந்த நாள்ல துஆ செய்யணும், தௌபா செய்யணும். எனவே வரக்கூடிய மாதம் பொக்கிஷமான மாதம். இந்த நாள்ல அல்லாஹ் முதலாவது வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி கேட்கிறானா, யாராவது மன்னிப்பு கேட்கக்கூடியவங்க இல்லையா, உங்களோட பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஆனால் இந்த நாள்ல நான் நீங்க என்ன செய்யணும், இந்த ஷஅபான் நிஸ்ஃபு ஷஅபானுடைய இரவு 13 14 15 இந்த இரவுகள்ல அதிகமாக நன்மைகளை செஞ்சு, அதிகமாக சதகாக்களை கொடுத்து, அதிகமாக துஆக்களை செஞ்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையணும். வரக்கூடிய ரமதான அதே கூடிய பாக்கியத்தை தந்திரி அல்லாஹ்னு துஆ செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சு அமல்வார். ரமதான அடைய கிடைச்சா வேணாங்களே, அது பொக்கிஷமாக ஆக பெரிய பொக்கிஷம். ரமதான அடைவதே ஆக பெரிய பொக்கிஷம். நிறைய இப்பே பண்ணி வச்சுக்கணும். முத்துபா முடிச்சுக்கொள்வேன். ரமதான் வாரத்துக்கு முன்னால இப்பே நிறைய டிஸ்கவுண்ட் இருக்கும். ஏன்னா மாஷா இந்த ரமதான்ல ஒரு 30 ஜூஸ் குருவான ஒரு 4 வீக் கூட்டிட்டு ஏன்னா தராவியை இந்த இமாமுக்கு பின்னால் இன்ஷால்லா ஒரு ரகாத் உடாம நாம சொல்லுவோம். ஒவ்வொரு ஒரு நிமிஷத்தையும் பொறுமையாக அமல். இன்னைக்கு நாங்க குர்ஆன் அரசா லஅல்லக்கும் தக்வா, ரமதான தண்ணீர நீங்க தக்வாதாரியா. என்னோட பார்வை என்ன தெரியுமா, யார் தெரியுமா தக்வாதாரி, அமல் செய்யறவங்க தான் தக்வா. 20 ரக்காத் தொழுதுனா ரமதான நான் கடைசி. எனவே 20 ரக்காத் தொழுதும் முழு ரமதானையும் பேணுதலா முடிச்சு கியாமத்துடைய நாளில சில மக்கள் இறந்துட்டு போவாங்க. என்ன காரணம்? பேணுதலாக அமல் செஞ்சு அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறாங்க. உலமாக்கள் தக்வா சொல்றாங்க, அமல் செய்வது சிறந்ததா, பாவத்தை விடுறது சிறந்ததா? யார் தக்வா? ஒரு மனிதன் இரவு முழுக்க எழுப்பி இஷாவுக்கு நியத்து வச்சிருக்காரு, நான் சுப வரைக்கும் 1000 ரக்காத் தொழுகிறேன். இதுல கேட்கிறாங்க, இவர் சிறந்தவரா? ரோட்ல போறோம், ஒரு பெண் வாரம், அந்த நேரத்தை பார்வையை தாழ்கிறார், இவர் சிறந்த. 1000 ரக்காத் தொழுதவர் சிறந்தது இல்ல. உலமாக்கள் சொல்றாங்க, இத்தகில் மகாரிம சொன்னாங்க, தகுன் அஅபதன் நாஸ். அல்லாஹ் சொல்றான், நீ நான் ஹராமாக்கிறத நீ விட்டுடு. அமல் செஞ்சவர்கள்ல ஆக பெரிய ஆபித் நீதான். உலமாக்கள் சொல்றாங்க, நீங்க நோன்புல நீங்க 30 நோம்பை பேருதலாக பக்குவமா அமல் செஞ்சு 30 குர்ஆன் முடிச்சு 20 ரக்காத் பேருதலாக தொழுகிறதை விட இந்த ரமதான்ல நீங்க என்ன தெரியுமா செய்யணும்,
புல நாள் அராத்திரிகளோமே இவர் நாள் பக்தியோடையோமே இவர் நாள் தேவலாத பார்வத சீக்கிரமே இவர் நாள் தேவலாத கெட்டை சீக்கிரமே இவர் நாள் தேவலாத தொடர்பு நீங்களே இவர் நாள் தேவலாத விஷயங்கள் தொழுது இல்லாம தூரமா இருக்கிறோமே இதெல்லாம் உள்ளதுதான் இந்த ரமதானை கொண்டு நீங்கள் லஅல்லகும் தத்தகூன் இதைத்தான் இந்த ரமதான் வரும். நாங்க மாறி விளங்கிட்டோம். ரமதான் வந்தே எல்லாரும் பொதுவாக போஸ்டர் போடப்படும். ரமதான் தேடி முடிச்சு தந்தா அவர்களுக்கு சன்மானம் கொடுக்கப்படும். வேண்டாம் ரமதானில் மஸ்ஜிதுக்கு வந்தவர்கள் ரமதானுக்கு பின்னால் அவர்களை காணவில்லை. பொதுவாக மக்களுக்கு போடுவோம். ஏன் தெரியுமா வருதில்லை? இவங்க பாவத்தை விட்டா ரமதான்ல தொழுதவங்க 30 நாள் பேருதலாக பக்குவமாக தொழுதவங்க ஈதுல் ஃபித்ருடைய பெருநாள் முடிஞ்ச அடுத்த நாளே காரணமே எங்களோட பாவத்திலே நான் அராத்திரி இருக்கிறோமா பாவத்தை விடல. அதனால அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை முன்னோக்கி சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான். ஏன்னா இது எங்களை எத்தனையோ பேர் சென்ற வருடம் பக்கத்தில் உள்ளவங்க இந்த வருஷம் இல்லை கபூர் வயசு வித்தியாசம் இல்லை. இன்னைக்கு அதிகமாக வாலிபர்கள் தான் மூத்தா போகணும். அதிகமான வாலிபர்கள் தூங்கினவங்க இருக்கிறாங்க. மௌத்துக்கு டைம் இல்லை. ஏன் மௌத்தை போகணும்னு சொல்ல சதாசம் சலாம் கொடுத்துட்டு அடுத்த சலாம் யாரு ரப்பத்துல் ஆலமீன் ஒரு உலகத்திற்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட நபியுடைய வார்த்தை. ஒரு சலாம் கொடுத்துட்டு அடுத்த சலாம் நான் கொடுப்பேன் நினைக்கிறேன். அவ்வளவு மௌத்து இந்த மௌத்துடைய நேரத்தில் நான் அல்லாஹ்வுடைய தக்வா உள்ளவர்களாக சொன்னா உலகத்தில் அல்லாஹ் எதை தடுத்தானோ எதை செய்யவான்னு சொன்னானோ அதை மட்டும் நான் செய்யாமல் இருந்தோம்னு சொன்னா மேலாளர்களே அல்லாஹ் அவருக்கு நெருக்கமானவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் ஒட்ட வயதை செய்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மாரையவர்களையும் அவருடைய கபூலியத் பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கிடுவான்.